ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தேனியிலிருந்து ஜோதிடர் மணியரசு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு 10 பொருத்தம். திருமண பொருத்தத்தில் இந்த 10 பொருத்தம் அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கும் சரி ஜோதிடர்களுக்கும் சரி மிகவும் குழப்பமான விஷயம். நல்லா சொந்தமாக இருப்பாங்க, ரொம்ப பழக்கமாக இருக்கும். சரி, பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் முடிச்சிடலாம், ஜாதகத்தை எடுத்துட்டு ஜோசியிட்ட போயாச்சு. பாப்பார், எம்மா கண பொருத்தம் இல்லை, யோனி பொருத்தம் இல்லை, ரஜ்ஜு பொருத்தம் இல்லை, முடிஞ்சு போச்சு. அடுத்து இன்னொரு ஜோசியிட்ட போவாங்க, அந்த பக்கம் இருந்து அவர், அம்மா புளிக்கும் மானுக்கு ஆகாதுமா, முடிஞ்சு போச்சு. இது மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில் பிரித்து விட்ட பெருமை அல்லது அவர்களை குழப்பி விட்ட பெருமை ஜோதிடர்களையே சேரும். இந்த 10 பொருத்தம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற மூல நூல்களை ஆய்வு பண்ணால் கண்டிப்பாக 10 பொருத்தத்துக்கான ஒரு அமைப்பு ஆரம்பத்தில் இல்லை. இது ஏதாவது இடைச்செருகள் மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. லாஜிக்காவே நம்ம பேசுவோம், அதனால நம்ம மற்ற விஷயங்களை விட்டுருவோம். 10 பொருத்தம் வேலை செய்யுதா செய்யலையா? செய்யலை. முதல்ல சில விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம். ஜோதிடத்தில் அடிப்படை விஷயங்கள் சில தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்ததுக்கு போவோம். முதல்ல லக்னம் சூரியனை வைத்து கணக்கிடப்படுகிறது, ராசி சந்திரனை வைத்து கணக்கிடப்படுகிறது, திசா புத்தி சந்திரனை வைத்து கணக்கிடப்படுகிறது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச 2 கிரகங்களை நம்ம முன்னோர்கள் எடுத்துட்டாங்க, சூரியனும் சந்திரனும். சூரியனை வச்சு லக்னம் கணிச்சான். அந்த லக்னத்தை செயல்படுத்துவதற்கு திசா புத்தி யாரான உடலாகிய சந்திரனை கொண்டு வந்தாங்க. இந்த 2க்கு சூரியனும் சந்திரனும் தேவை. அடுத்து இதோட குணம் எப்படி இருக்கும்? சந்திரன் என்ற நட்சத்திரத்தை தூக்குனாங்க. உதாரணமா சந்திரன் போய் மேச ராசியில் அஸ்வினியில போய் நிற்குதுன்னா அந்த மேச ராசியின் குணத்தை இந்த ஜாதகர் கொண்டிருப்பார். அவ்வளோதான், இதோட அதை முடிச்சிடணும். நம்ம என்ன பண்றோம், அந்த அஸ்வினி எடுத்துக்கிட்டு அதுக்கு ஆயிலையும் கேட்ட ரேவதி ஆகாது, சஷ்டாஷ்டம் ஆகாது, நிறைய குழப்பத்தை கொடுத்து இந்த அஸ்வினி நட்சத்திரத்தையும் ஆயிலையும் கேட்ட ரேவதி சேர்க்கறதே இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, லவ் பண்ணி நல்லா இருக்க அஸ்வினி ஆயிலையும் கேட்ட எனக்கு தெரியும், இவங்க ஏன் உங்க பொருத்த லிஸ்ட்டுக்குள்ள வரல? அப்போ அங்கே ஏதோ உதைக்குதுல்ல, அது என்ன? அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். பொருத்தத்தை 3ஆக பிரிச்சுக்குவோம் நம்ம. ஃபஸ்ட்டு கிரக கொடுப்பினை, அடுத்தது ஃபஸ்ட்டு கொடுப்பினை, அடுத்தது இந்த நட்சத்திர கொடுப்பினைன்னு வச்சுக்குவோம், அடுத்தது நட்சத்திரம், அடுத்தது கிரக சேர்க்கை. 3 விஷயமா இருக்கு. அதாவது கிரக கொடுப்பினை, அதாவது கொடுப்பினை, நட்சத்திரம், அதுக்கப்புறம் கிரக சேர்க்கை. இந்த 3ஆக பிரிச்சுக்கணும். 3க்கு 33% போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு கொடுப்பினையை சொல்ல தெரிஞ்சிருக்கணும். கொடுப்பினைனா என்ன? ஒரு ஆணுக்கு கலத்திரகாரகன் சுக்கிரன், பெண்ணுக்கு கலத்திரகாரகன் செவ்வாய். இங்கே ஆணுக்கு இந்த சுக்கிரன் ராசி, நவாம்சம், திரேகானம், துவதசாம்சம் 4 சக்கரங்கள். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா தசாம்சம் பார்த்துக்கலாம். தச வர்க்கங்களை பார்க்க சொல்லியிருக்காங்க, நம்ம 4களை தான் பார்க்கணும். இந்த 4 சக்கரங்களில் சனியோடு சேர்ந்து இருந்தால் தாமத திருமணம். முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. சுக்கிரன், செவ்வாய் இந்த 4 சக்கரங்கள்ல சனியோட சேர்ந்தா உங்க பெண்ணுக்கோ ஆணுக்கோ தாமத திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டாந்துடும். இங்க சனி 5, 9க்கு ஆதிபத்தியம் பெற்றிருந்தா மட்டும்தான் மாறும். அடுத்து 7ஆம் அதிபதி எடுங்க. இதே சனியோட சேர்ந்திருக்காருன்னா கன்ஃபார்மா தாமத திருமணம் சொல்லிடுங்க. அதாவது சுக்கிரனும் சேர்ந்து சனியும் 7ஆம் அதிபதியும் சேர்ந்து இருந்தால் கண்டிப்பா தாமத திருமணம். செவ்வாயும் 7ஆம் அதிபதியும் சனியோடு சேர்ந்து இருந்தால் பெண்ணுக்கு கண்டிப்பா தாமத திருமணம், முடிஞ்சு போச்சு. அடுத்து இந்த சுக்கிரனும் செவ்வாயும் கேதுவோட சேர்ந்திருக்கு, பிரிவினை உண்டுன்னு அடிச்சு சொல்லுங்க. பிரிவினை உண்டுங்க, ஆனா இது எங்க பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ராசியிலேயே நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தப்பா போயிடும். ஒரு ராசியை 9 பாதங்களா பிரிச்சாங்க. இந்த 9 பாதங்களை எந்த இடத்துல கிரகம் உட்காரணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்தாங்க, அதை கொண்டு போய் நவாம்சத்துல வச்சாங்க. ராசியை 3ஆ பிரிச்சாங்க, இதுல எந்த இடத்துல கிரகம் இருக்கு அது எப்படி இணையும் அப்படிங்கிறது திரேகானத்துல வச்சாங்க. இந்த ராசியை 12ஆ பிரிச்சு துவதசாம்சம் அப்படின்னு வச்சாங்க. இத்தனை சக்கரங்கள் இருக்கும் பொழுது இதுல இல்லாம பார்க்காம, சார் சுக்கிரனும் சனியும் சேர்ந்துருக்கு தாமத திருமணம் அப்படிம்பீங்க. அவன் 18 வயசுல கல்யாணம் முடிச்சிருப்பான். செவ்வாயும் கேது இருக்கு, இங்க டைவர்ஸ் நீங்க சொல்லியிருப்பீங்க, அது டைவர்ஸ் ஆகும், கல்யாணம் நடந்துருக்கும், சூப்பரா இருக்கும். இதே செவ்வாய் கேது, இதே சுக்கிரன் கேது நவாம்சத்துல திரைக்காலத்துல துவதசாம்சம் எடுத்து பாருங்க, கன்ஃபார்மா பிரிவினை இருக்கும்.
அப்போ முதல்ல கொடுப்பனையை ஒரு பெற்றவங்களுக்கு சொல்லிடணும். அம்மா உன் பொண்ணு ஓடி போகும். ஓடி போகிறதுக்கு என்ன அமைப்பு? சந்திரன் ராகுவோடு சேர்ந்திருக்க ஜாதகங்கள் எல்லாம் துணிகரமாக எந்த வேலையும் செய்யும். இதை ஒரு ஜோசியருக்கு சொல்ல தெரியணும். இந்த சந்திரன் ராகு சேர்ந்து 7ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியோட தொடர்பு இருந்தால் கன்ஃபார்மாக வீட்டை விட்டு வெளியேறுவாங்க. இதை சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு பேர் தான் கொடுப்பினை. இப்போ நம்ம கொடுப்பினை சொல்லிட்டோம். சார் பையனுக்கு லேட் மேரேஜ் அப்படின்னு சொன்னால் அவங்க சந்தோஷம் பேரண்ட்ஸு. இது நீ ஏர்லியாக பண்ணணும் லேட்டாக பண்ணுங்க விஷயத்தை சொல்லிடலாம். அடுத்து நட்சத்திர பொருத்தம் ஏற்கனவே சொல்லிட்டோம். சூரியனை வச்சு லக்னத்தை எடுத்துட்டாங்க, சந்திரனை வச்சு திசாபுத்தி எடுத்துட்டாங்க. மனோகாரகன் சந்திரனால இந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் மனசோட தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஆயில்யம் கேட்டே ரேவதி ஆகாதுன்னு சொல்லிடுறீங்க. 1 கோடி பேர் அஸ்வினியில் பிறந்திருப்பான். முதல்ல 1 கோடி பேரும் அஸ்வினி மேசராசி மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா 100% இல்லை. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அஸ்வினி 1ஆம் பாதம் வேகம், கோபம், விடாமுயற்சி, எல்லா விஷயத்திலும் முட்டித்தேன் யார் சொன்னா கேட்க மாட்டாங்க. போய் முட்டி மோதி விழுந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் தானாக தெரிஞ்சு வச்சிருவாங்க. அது உண்மையான வரையாடு மலையாடுன்னே வச்சுக்குவோம். எது? அஸ்வினி 1. ஆனால் அஸ்வினி 2 அப்படி இல்லை. அது சாஃப்ட். பேச்சு திறமையால சம்பாதிக்கிறவங்க, பணத்தின் மீது மிகுந்த ஒரு பற்று உடையவங்க. அப்போ இங்கேயே மாறுதா? அஸ்வினி 3ஆம் பாதம் அது எப்படி வேலை செய்யும்? அது ஜாலி, டேக்கிட்டிசி பாலிசி, எல்லா விஷயத்தையும் ஜாலியாக எடுத்துகிட்டு போகிற அமைப்பு அஸ்வினி 3ஆம் பாதம். அடுத்து அஸ்வினி 4ஆம் பாதம் கடமை, பொறுப்புணர்வு, குடும்பத்தை அப்படி சுமந்து போகிறது. இப்படி அதோட பங்கே மாறி போகும். 4 பாதங்களே 4 விதமாக இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி ஒரு அஸ்வினி நட்சத்திரம் இப்படித்தான் இருக்கும் 1 கோடி பேருக்கும் ஆயில்யம் கேட்ட ரேவதி பொருந்தான்னு எப்படி சொல்லலாம்? இப்ப அஸ்வினி 1ஆம் பாதத்தை எடுத்துக்குவோம். ஆயில்யம் 4ஆம் பாதம், கேட்டை 4ஆம் பாதம், ரேவதி 4ஆம் பாதத்துக்கு பொருந்தாதுன்னு சொன்னால் அதில் ஒரு லாஜிக் இருக்கு. என்ன சார் லாஜிக்? கண்டாந்தம்னு ஒன்று வச்சாங்க. ஆதியில் 1ஆம் பாதம் அஸ்வினி, கடைசியில் 1ஆம் பாதம் ஆயில்யம் 4ஆம் பாதம். இது வந்து மேச மண்டலத்தில். அதே மாதிரி சிம்ம மண்டலத்தில் மகம் 1ஆம் பாதம், கேட்டை 4ஆம் பாதம். அடுத்து தனுசு மண்டலத்தில் மூலம் 1ஆம் பாதம், ரேவதி 4ஆம் பாதம். இதை மட்டும் பொருந்தாதுன்னு சொன்னீங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்கு. அதை விட்டுட்டு எல்லாமே பொருந்தாது சொல்றது தப்பு. ஒரு பொண்ணு வருது என்கிட்ட, அந்த பொண்ணு மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம். அப்போ மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம் மட்டும்தான் இருக்கு. அதோட ஃப்ரெண்டு மிதுன ராசி திருவாதிரை 2ஆம் பாதம். சார் மீன ராசிக்கும் மிதுன ராசிக்கும் பொருந்தாதுன்னு சொல்றாங்க. ஆனால் நாங்கள் 5ஆம் கிளாஸ்லேருந்து அவ்வளோ க்ளோஸாக இருக்கும். எனக்கு தெரியாமல் அந்த பொண்ணு எதுவும் பண்ணதில்லை, அந்த பொண்ணுக்கு தெரியாமல் நான் எதுவும் பண்ணதில்லை. இதுக்கு என்ன காரணம்? அப்போ இது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நட்சத்திர பாதங்கள் அடிப்படையிலான பொருத்தம் தான் வேலை செய்யும். இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? 100 ஜாதகங்கள் எடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட் ஜாதகத்தை பூரா எடுங்க, இந்த நட்சத்திர பாதங்கள் எப்படி பொருந்துன்னு கண்டுபிடிங்க. உதாரணமாக அஸ்வினி 1க்கு ரோகிணி 1 செட் ஆகும், ஆனால் அஸ்தம் 1 செட் ஆகாது. ரோகிணி 1க்கு அஸ்வினி 1 செட் ஆகாது. ஆனால் இந்த ரோகிணி 1ஆம் பாதத்துக்கு உத்திரம் 1ஆம் பாதம் செட் ஆகும். இது எப்படி சார் கண்டுபிடிங்க? இதுக்குள்ளேயே உட்காந்தீங்கன்னா கண்டுபிடிச்சோம். இந்த பாதங்கள்ல வேற ஏதாவது சூட்சுமம் இருக்கா அப்படின்னு இருக்கு. பரணி 4ஆம் பாதம், திருவாதிரை 2ஆம் பாதம், அஸ்தம் 1ஆம் பாதம், ஆயில்யம் 3ஆம் பாதம், மூலம் 4ஆம் பாதம், விசாகம் 2ஆம் பாதம், அவிட்டம் 1ஆம் பாதம், உத்திரட்டாதி 3ஆம் பாதம். இவங்களுக்கு திருமண பொருத்தம் ரொம்ப கவனமா பார்க்கணும். அது மூலம் 4ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா, இந்த மூலம் 4ஆம் பாதம் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்க, மிகப்பெரிய மென்டலா இருக்கவனு இருக்கான். இந்த மூலம் 4ஆம் பாதம் மிகவும் ஒரு குழப்பமான ஒரு பாதம். மூலம் 4ஆம் பாதம் மிகவும் ஒரு சிக்கலான ஒரு பாதம். இதுக்கு திருமணம் முடிச்சு வச்சா திருமண வாழ்க்கை சிறப்பில்லாமல் போயிடும், அல்லது குழந்தை பிறக்காமல் போயிடும், அல்லது லேட்டாக குழந்தை பிறக்கும். நிறைய குழப்பங்க. 100ல் ஒருத்தருக்கான இது இருக்காம இருக்கலாம். அதுக்கு என்ன காரணம் சொல்றேன். ஆனால் பொதுவாக இந்த மூலம் 4ஆம் பாதம் இப்படித்தான் இருக்கு. அதே மாதிரி விசாகம் 2ஆம் பாதம், இது நிறைய இடத்துல மனைவியை பிரியிறது இப்படி இருக்கு. இந்த பரணி 4ஆம் பாதம் நிறைய நேரத்தில் மென்டல் மாதிரி ஆயிடுது. பரணி 4ஆம் பாதம் சமுதாயத்துக்கு புறம்பால நிறைய விஷயங்களை செஞ்சிடறாங்க. உதாரணமா எனக்கு தெரிஞ்ச ஒரு பரணி 4ஆம் பாதம் நேபாளத்தில் கல்யாணம் வச்சிருக்காரு. அந்த பொண்ணு இவரோட 3 வயசு மூத்தது, இன்ன வரைக்கும் குழந்தை இல்லை, 18 வருஷம் ஆச்சு.
இப்படி நிறைய இருக்கு. அப்ப இந்த விஷயங்களை பாதங்கள் இல்லாம நீங்க எப்படி சொல்ல முடியும்? மூல நட்சத்திரத்துக்கு பூரா கல்யாணம் சொன்னீங்கன்னா அது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமா இருக்கும். இதை விட பொத்தாம் பொதுவா ஜோசியம். லக்னத்துக்கு 5ல் செவ்வாய் இருந்தால், லக்னத்துக்கு 5ல் சுக்கிரன் இருந்தால் கோடீஸ்வர யோகம். அந்த சுக்கிர அம்சத்தில் நீசமா இருப்பார். திரைக்காணத்துல போய் சனியோட சேர்ந்திருப்பார். அவனுக்கு எந்த யோகமும் கிடைக்காது. அப்ப இதை தெரிஞ்சுக்கணும். அப்ப கொடுப்பனையை சொல்ல தெரிஞ்சிருக்கணும். நட்சத்திர பாதங்கள் ரீதியிலே பொருத்தம் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதில் ஏதாவது பொருந்தாத நட்சத்திரம் இருக்கான்னு இருக்கு. அஸ்வினி 1ஆம் பாதத்துக்கும் விசாகம் 4ஆம் பாதத்துக்கும் ஆகாது. மகம் 1ஆம் பாதத்துக்கும் பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கும் ஆகாது. மூலம் 1ஆம் பாதத்துக்கும் புனர்வசம் 4ஆம் பாதத்துக்கும் ஆகாது. ஏன்னா இதெல்லாம் சந்திராஷ்டம நட்சத்திர பாதங்கள். அப்ப சந்திராஷ்டமத்துக்கு 2 நாள் கிடையாது. இந்த ஒரு பாதம் தான். அப்போ ஒரு பாதம் 6 மணி நேரம் தான். சந்திரன் ஒரு பாதத்தில் பயணிக்கும் அந்த 6 மணி நேரம் தான் முழுமையான சந்திராஷ்டமம். இது தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அடுத்து சந்திரனுடன் இணைந்த கிரக சேர்க்கை. சார் கொடுப்பனையை சொல்லிட்டோம். இந்த நட்சத்திர பாதங்கள் சரியா வரல. அடுத்து என்ன பண்றது? இதெல்லாம் தாண்டி ஏதாவது பொருத்தம் இருக்கான்னு இருக்கு. மனப்பொருத்தம், உடல் பொருத்தம், சந்திரனுடன் சேர்ந்த கிரகங்கள். இது எங்க பார்க்கணும்? ராசி, நவாம்சம், திரேக்கானம், துவதசாசம், இந்த 4 சக்கரங்களை பார்க்கணும். பார்ப்போம். இப்போ சந்திரன் சூரியனோட சேர்ந்திருக்கு. இவங்க எப்படி இருப்பாங்க? கௌரவம் பார்க்கக்கூடியவங்க, சுத்தம் பார்க்கக்கூடியவங்க, அவ்வளவு லேசில் இறங்கி வராதவங்க, இப்படி இருப்பாங்க. இவங்களை கொண்டு போய் சந்திரன் சனி இருக்க கிரக சேர்க்கையோடு இணைச்சி விட்டக்கூடாது. இணைச்சி விட்டீங்கன்னா வாழ்நாள் முழுக்க போராட்டம் தான். இந்த சந்திரன் சூரியன் யாரோட இணைச்சி விடணும்? சந்திரன் குருவோட இணைச்சி விடணும். சந்திரன் புதனோட இணைச்சி விடணும். இந்த புதன் எல்லாத்துக்கும் பொருந்தும். சந்திரன் புதன் கிரக சேர்க்கை எல்லா கிரக சேர்க்கைக்கும் பொருந்தும். சந்திரன் சூரியன் கிரக சேர்க்கை கௌரவத்தை எதிர்பார்க்கும். கௌரவம் கௌரவம் கௌரவம். இந்த சந்திரன் சூரியன் கிரக சேர்க்கை எடுத்து ஒரு பையனுக்கு இருக்கு. பொண்ணு வீட்டுக்கு போறாங்க. மாமனார் இலை வாங்க போயிட்டாரு. மாமனார் ஆகலை. பொண்ணு தான் பார்க்க போறாங்க. அதை எப்படி மாமனார் வந்து என்னை கூப்பிடாம எப்படி உள்ள போன? உள்ளே போறாங்க. கடைசி வரைக்கும் 1/2 மணி நேரம் வெளியே இருந்து அவர் கூப்பிட்டக்கப்ப உள்ள போச்சு. அப்ப இது எவ்வளவு விஷயமா வேலை செய்யணும் பாருங்க. இதையெல்லாம் விட்டு போட்டு நீங்க மொட்டையா ஜோசியை சொன்னீங்கன்னா அது தப்பா தான் இருக்கும். முன்னோர்கள் நிறைய விஷயம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை லாஜிக்கா எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்குள்ளேயே கிடக்கணும். நவகிரகங்களை வணங்கணும். முதல்ல ஒரு ஜோசியர் காலையில் எந்திரிச்சோன்னா விளக்கு போடணும். ஆஃபீஸுக்கு ஒரு விளக்கை பற்ற வச்சு தெய்வத்தை வணங்கி நவகிரகத்தை வணங்கி தான் நீங்கள் ஆஃபீஸ் சேர்ல உட்காரணும். இல்லை நான் கணித ஜோதிடன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே கணிதம் கடைசி வரை கணிதத்தை பார்த்துருக்கணும். தெய்வ அனுகிரகம் இல்லாத ஜோதிடம் இல்லை. இது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சரி, அப்போ சந்திரன் சூரியனோட சந்திரன் சனி, சந்திரன் ராகு, சந்திரன் கேதுவை இணைச்சிங்கன்னா அவங்க வாழ்க்கை போராட்டம் தான். மற்ற கிரகத்தில் மற்ற சிலைக்கெல்லாம் பார்த்தாலும் இது ரொம்ப முக்கியம். இந்த கிரக சக்கை எங்கே வேணாலும் இருக்கலாம். அடுத்து சந்திரன் மட்டும் தனிச்சிருக்கு சார். ராசிலையும் தனிச்சிருக்கு, நவாம்சத்தையும் தனிச்சிருக்கு, திரேக்கானத்தையும் தனிச்சிருக்கு அப்படின்னா அவங்கள தூண்டி வர்றதுக்கு ஒரு ஆள் வேணும். இதை நீங்கள் நல்லா ஆய்வு பண்ணுங்க. எத்தனை ஜாதகம்லாம் பாருங்க. இந்த கிரக சக்கை எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும்? வாக்கிய பிரகாரம் தான் இருக்கணும். திருக்கணித பிரகாரம் எடுத்தீங்கன்னா அது தவறாக தான் முடியும். என்ன சார் கடைசியில் வாக்கியம் தான் முக்கியம்னு சொல்லிட்டீங்க. வாக்கியமா உண்மை. 5000 வருஷத்துக்கு முன்னாலே டெலஸ்கோப்பு கண்டுபிடிக்கல, எதுவுமே கண்டுபிடிக்காத முன்னாலே நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சிட்டாங்கல்ல. அப்ப அது எப்படி மாறும்? அவங்க நவகிரகங்களை கட்டுப்படுத்த தெரிஞ்சவங்க. அப்படிப்பட்ட சித்தர்களே வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு பஞ்சாங்கத்தை எழுதி வச்சுட்டாங்க. அதுதான் வேலை செய்யுது. நீங்க திருக்கணிதத்தை பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் தவறுதான் வரும். இந்த நட்சத்திர பாதத்துக்கு வேணா திருக்கணிதம் பார்த்துக்கோங்க. கிரக சேர்க்கைன்னு வந்துட்டீங்கன்னா வாக்கியம் தான் பார்க்கணும். உதாரணமா ஒரு பையனுக்கு 7ல் சுக்கிரன், காரக பாவனாஸ்தி அப்படிங்கிற நம்ம பின்னாடி பேசுவோம். 7ல் சுக்கிரன், நவாம்ச லக்னத்துக்கு 7ல் சுக்கிரன். இங்க ராசியில சுக்கிரன் நல்லா இருக்கார். திருக்கணித பிரகாரம் இதுவரையும் கல்யாணம் ஆகல. வாக்கியத்துல போட்டா அங்க என்ன நடக்குது அப்படின்னா சுக்கிரன் சனி கேது இந்த 2 கிரகம் கூட சேர்ந்துறாரு. இன்னொரு ஜாதகத்துல இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகல. செவ்வாய் நல்லா இருக்காரு, 7ஆம் அதிபதி நல்லா இருக்காரு. அவன் என்ன சார் பிரச்சனை? இந்த செவ்வாய் சனியோட சேர்ந்துறாரு. இந்த 7ஆம் அதிபதியும் அங்க லிங்க் ஆயிடுறாரு. ஏன் அப்படின்னா வாக்கியத்துக்கும் திருக்கணித்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் வரக்கூடிய ஒரு அமைப்பு சனி பெயர்ச்சி, அடுத்து புதன், அடுத்து செவ்வாய். இந்த ராகு கேது கடைசியா வரும். பெரும்பாலும் ராகு கேது சில இடங்கள் மட்டும்தான் மாறும், மற்ற நேரம் மாறுறதில்லை. அப்ப வாக்கிய பிரகாரம் பலன் எடுத்தீங்கன்னா தான் சரியா வரும்.
ஏன்னா பலன் எடுக்கிறது எப்படின்னு நிறையா ஜோசியருக்கு தெரியல, அதனால் நம்ம அதை பற்றி பேச விரும்பலை. இந்த கிரகச்சேகைன்னு எடுத்துட்டீங்க வாக்கிய பிரகாரம் தான் எடுக்கணும், அப்போ தான் சரியாக வரும். அடுத்து இந்த சந்திரன் தனிச்சு இருக்கு அப்படின்னாலே குழப்பம்தான். அது சந்திரன் மாந்தியோட சேர்ந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் பிரேத தோஷம் நிவர்த்தி பூஜை பண்ணியே ஆகணும். பூஜை புரஸ்காரத்தை குறித்து தனியாக நம்ம ஒரு வீடியோ போடலாம். அடுத்து சந்திரன் செவ்வாய், இது வேகமான கிரகச்சேகை. இந்த சந்திரன் செவ்வாயோட இணைச்சி விடலாம், சந்திரன் புதனோட இணைச்சி விடலாம், சந்திரன் சுக்கரனோட இணைச்சி விடலாம். இந்த சந்திரன் செவ்வாய் சந்திரன் சுக்கரன் இணைச்சி விட்டீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு வண்டியில் புருஷன் மட்டும் இப்படித்தான் இருப்பாங்க, எங்கே போனாலும் பொண்டாட்டி நம்ம புருஷன் போக மாட்டோம், புருஷன் நம்ம பொண்டாட்டி போகாது. இதுதான் காரணம். அடுத்தது சந்திரன் குரு, இந்த குருவோட கிரக சேர்க்கை இருக்கும்போது சூரியனை இணைச்சி விடலாம், புதனை இணைச்சி விடலாம். மற்ற விஷயங்கள் மற்ற கிரகங்களை இணைப்பதற்கு யோசிச்சு தான் இணைக்கணும். சந்திரன் சனி இருந்தது அப்படின்னாலே மந்தத்தன்மையை கொடுத்துரும், பிடிவாதத்தன்மையை கொடுத்துரும், யாரோடு இணங்கி போகாத கொடுத்துரும். மிகப்பெரிய ஒரு அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் சொல்றவர் தவறாக பதிவு போடுறாரு சார், மிகப்பெரிய ஜோதிடர் தவறாக பதிவு போடுறாரு சார் அப்படின்னா அங்கே சந்திரன் சனியோட இணைஞ்சிருக்கும். சந்திரன் மனோகாரகன், மூளையின் இயக்கத்துக்கு அவர் தான் காரகன். சனியோட சேர்ந்துட்டாங்கன்னா மூளையே இயங்காது, அவங்க சொன்னதை தாண்டி வரவும் மாட்டாங்க, யோசிக்கவும் மாட்டாங்க. சந்திரன் புதன், மிகப்பெரிய ஜோதிடர்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் ஜாதகத்தில் கூட சந்திரன் புதனோட தான் இணைஞ்சிருக்கும். ஒரு கால்குலேட்டர் ஜாதகமாக இருந்தால் சந்திரன் புதனோட தான் இணைஞ்சிருக்கும். சந்திரன் புதன் இணைவு இல்லாத ஜோசியர் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் சந்திரன் புதனோட சேர்ந்திருக்கும். இந்த நான்கு சக்கரங்கள் சரிங்களா. சந்திரன் சனி இருக்கிறது, சந்திரன் புதன் நினைச்சு கொள்ளலாம். சந்திரன் ராகு தான் வீட்டை விட்டு ஓடி போகக்கூடிய கிரக சேர்க்கை, மிக பிரமாண்டமான கிரக சேர்க்கை. சந்திரன் ராகுவை முடிஞ்ச வரைக்கும் சந்திரன் ராகுவோட தான் இணைக்கணும். சந்திரன் கேதுவை சந்திரன் புதனோட இணைக்கலாம், சந்திரன் கேதுவோட இணைக்கலாம், வேற யாரும் இணைக்க முடியாது. இந்த சந்திரன் ராகு சந்திரன் கேது இணைவு நான் சொன்ன வர்க்க சக்கரம் இருந்தா இதுக்கு பேர் தான் ராகு கேது தோஷம். ராசிக்கு 2ல் இருக்கு சார், லக்னத்துக்கு 2ல் இருக்கு சார், அதெல்லாம் இல்லை. இதுதான் உண்மையான ராகு கேது தோஷம். அம்ச லக்னத்துக்கு 2ல் ராகு கேது இருந்தால் ராகு கேது தோஷம் தான். கிரேக்கான லக்னத்துக்கு 2ல் ராகு கேது இருந்தால் ராகு கேது தோஷம் தான். உபதசாம்சத்துக்கு 2ல் ராகு கேது இருந்தால் ராகு கேது தோஷம் தான். இங்க அம்ச லக்னத்துக்கு செவ்வாய் தோஷம் எடுக்கணும், கிரேக்கான லக்னத்துக்கு நீங்க செவ்வாய் தோஷம் எடுக்கலாம், உபதசாம்சத்துக்கு எடுக்கலாம். லக்னத்துக்கு செவ்வாய் தோஷம் எடுத்தீங்கன்னா அது தவறாத்தான் இருக்கும். என்ன காரணம்? நம்ம இந்த தோஷங்களை குறித்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அப்ப கிரக கொடுப்பனை முதல்ல சொல்லிடணும். அடுத்து நட்சத்திர பாதங்கள் அடிப்படையில் தான் பலன் எடுக்கணும். அதுக்கு அடுத்ததா சந்திரனுடன் சேர்ந்த கிரகங்கள் இதை எடுத்து சொல்லிட்டீங்கன்னா பலன் அற்புதமாக இருக்கும். 50 ஜாதகம் வரணும், 100 ஜாதகம் பார்க்கணும், வேறு வழி இல்லை. பொறுத்தது ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு இதை பொருத்தி கொடுங்கன்னு வந்தீங்கன்னா ஜோசியர் 10 பொருத்தம் பார்த்து தான் கொடுப்பாங்க. நீங்கள் ஜோதிடரை குறை சொல்லக்கூடாது. அனைவருக்கும் நன்றி.